நம்ம கவிதாக்கு அடுத்த வாரம் வளகாப்பு வச்சிருக்கேன்டா. அதுக்கு தான் உங்க 2 பேரையும் கூப்பிட்டு போலான்னு வந்தேன். அட நல்ல விஷயம் சித்தி. இத போன்லயே சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு அந்த ஊர்ல நீங்க அலைஞ்சிக்கிட்டு? உங்க 2 பேரையும் நேர்ல பார்த்து கூப்பிடலான்ற ஆசையில தான் வந்தேன். இப்பதான் தெரியுது போன்லயே கூப்பிட்டுருக்கலான்னு. சோட்டா அத்தாஜி நிம்பல் எதுவும் ஃபீல் பண்ணாதே. நம்ம துக்கானுக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்கி நம்மளுக்கு ரோட்டியும் குருமாவும் பண்ணி தந்து நம்ம சாப்பிட்டு தான் போகணும். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். நான் நிறைய பேரை இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். சரி சித்தி. ஏய் என்னடா உடனே சரிங்கிற? வேணான்னு சொன்னா இருந்து சாப்பிட்டு போச்சித்தின்னு சொல்லணும். என்னத்தை தான் எங்க அக்கா உன்னை வளர்த்தாலோ. ஐயோ சரி சொல்லிடுவோம். சரி சித்தி இருந்து சாப்பிட்டே போ. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். இங்க இருந்து உன் பொண்டாட்டி சொல்ற ரொட்டி குருமா சாப்பிடறதுக்கு என் ஃப்ரெண்டு வீட்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு போயிடுவேன். 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு மறக்காம வந்து சேருங்க. சரி சித்தி. சித்தி பாத்து போ. எனக்கு தெரியும்டா. சித்தி கூட போய் இந்த பிரியாணி சாப்பிட்டுக்கலாமோ? பிரியாணி அன்ஹெல்தி. நீ சுர சப்பாத்தா ஹெல்தியா அதே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஜி. வளகாப்பு மத்தலப் क्या? மத்தலப் क्याவா? இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் வளகாப்பலாம் என்னன்னு வாயில சொல்றத விட உன்னை கூட்டி போய் நேர்ல விளையாவறியா புரிய வைக்கிறேன். அச்சாஜி அச்சாஜி. அச்சாஜி அச்சாஜி சொல்லாம போய் ட்ரெஸ் மாத்திரோட கடைக்கு போய் பொருள் வாங்கலாம். அரே டவுசரே நம்ம ஆல்ரெடி ரெடி ஆயிதா இருக்குது. நிம்மளும் குழம்பி நம்மளையும் குழப்பாதே. இந்தா இது போய் கிச்சன்ல வச்சிட்டு கட்ட போய் கொண்டு வா. போ போ. குழப்பி கட்டப்பையா என்ன இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறா எப்படி? நம்மளத ஊட்டு பார்த்து தமிழ் கத்துக்குச்சு. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க லோகோக்கு கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.